விருப்பமா சாக்லேட்? ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட ஜஸ்ட் சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து மாங்கனி என்ற இடத்துக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண போறோம். ஹஸ்பண்ட் பர்த்டே அவங்களோட வைஃப் ஃபாரின்ல இருந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. வாங்கி இதெல்லாம் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணும்போது அவரோட ரியாக்ஷன் அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஸ்ரீதரன் நீங்க தானே? என்ன நாங்க ஜஸ்ட் சர்ப்ரைஸ் டெலிவரில இருந்து வரோம். இன்றைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? என்னன்னு தெரியாதா? இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள் ஆமாண்டு கேக் நிறைய கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்காங்க சர்ப்ரைஸா. யாரா இருக்குமென்னு நினைக்கிறீங்க? தெரியாதா? சரி, உங்களுக்கு சாக்லேட் ஒன்று வந்திருக்கு, வாங்கிடுங்க. சரி, இப்போ யாருன்னு கண்டுபிடிங்களா? யாரும் சொன்னவங்களே அப்படி சர்ப்ரைஸ் அனுப்புறேன்னு? சொல்லலைண்ணே, கண்டுபிடிங்கல. நீங்க ஒரு ஆளை கூட சொல்லல. இன்னும் உங்களுக்கு ஊர்ல இருந்தா வந்திருக்கு. ஒருத்தரும் இல்லண்ணே. வெளிநாட்டுல இருந்து அனுப்புறேன்டா. வெளிநாட்டுல இருந்து அனுப்புறேன்டா. யாரா இருக்கும்? சரி, ஒரு ஃப்ரேம் வந்திருக்கு, அதையும் பாருங்க. 6 போட்டோ வந்து அவங்கள்ட்ட வந்திருக்குண்ணே. இந்த போட்டோ ஆர்ட்ட இருக்கேன், ஜோசிச்சு பாருங்களேன். இந்த போட்டோ வச்சு எல்லார்ட்டையும் இருக்கா? வைஃப் தான் அனுப்பியிருப்பா. அவனே சொன்னவங்களா அவங்கள்ட்ட அனுப்புறேன்னு? பிறந்த நாளுக்கு வந்து உங்களோட வைஃப் தான் அனுப்பியிருக்காங்க சர்ப்ரைஸா கேக் எல்லாம். வைஃபுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சரி, எதிர்பார்த்தீங்களா அப்படி அனுப்புவாங்க? சரி, நாங்களும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொள்றோம்.